நாகர்கோவிலில் விபத்தில் மூளைச்சாவு அடைந்த புதுமாப்பிள்ளையின் உடல் உறுப்புகள் தானம். நெல்லை மாவட்டம் ஆவரைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ், வயது 23. இவர் குமரி மாவட்டம் மருங்கூரை சேர்ந்து ஒரு இளம்பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் மகேஷ் கடந்த திங்கட்கிழமை வேலை முடிந்து மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் காவல்கிணறு ரயில்வே மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் எதிர்பாராத விதமாக தடுப்பு சுவரில் பயங்கரமாக மோதியது. இதில் பலத்த காயம் அடைந்த மகேஷை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கிருந்து அவர் மேல் சிகிச்சைக்காக நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவரது மூளை செயலிழந்தது. இதைத் தொடர்ந்து அவர் மூளைச்சாவு அடைந்ததாக டாக்டர்கள் கூறினர். இதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் கதறி அழுதனர். இதனையடுத்து குடும்பத்தினர் அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தனர். அந்த வகையில் அவரது கல்லீரல், 2 சிறுநீரகங்கள், 2 கருவழிகள் மற்றும் தோல் ஆகிய உறுப்புகளை தானமாக கொடுக்க சம்மதித்தனர். அதன்படி கல்லீரல் மற்றும் ஒரு சிறுநீரகம் திருச்சிக்கும் மற்றொரு சிறுநீரகம் காரைக்குடிக்கும் அனுப்பப்பட்டது. மேலும் தோல் மதுரைக்கும், 2 கருவழிகள் நாகர்கோவிலில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. இதன் மூலம் 6 பேருக்கு மறுவாழ்வு அளிக்கப்படுகிறது. இதற்கிடையே உடல் உறுப்புகளை கொண்டு செல்லும் ஆம்புலன்ஸ்கள் எளிதில் செல்லும் வகையில் போக்குவரத்தை நிறுத்தி தேவையான ஏற்பாடுகளை போலீசார் செய்திருந்தனர். மேலும் மகேஷின் உடலுக்கு டாக்டர்கள் மற்றும் மருத்துவ மாணவ மாணவிகள் மரியாதை செலுத்தி உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இறந்த மகேஷுக்கு திருமணமாகி 1 வருடம் கூட ஆகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.